தாத்தா சொன்னா கேட்டிடணும், திருக்குறளை கையில எடுத்திடணும். தாத்தா சொன்னா கேட்டிடணும், திருக்குறளை கையில எடுத்திடணும். காலையில் எழுந்ததும் படிச்சிடணும், குறளை மனதில் நல்லா பதிச்சிடணும். காலையில் எழுந்ததும் படிச்சிடணும், குறளை மனதில் நல்லா பதிச்சிடணும். தாத்தா சொன்னா கேட்டிடணும், திருக்குறளை கையில எடுத்திடணும். கல்வியை எல்லாரும் கற்றிடணும், உயர்ந்த பண்பை நல்லா வளர்த்திடணும். கல்வியை எல்லாரும் கற்றிடணும், உயர்ந்த பண்பை நல்லா வளர்த்திடணும். பெயரையும் புகழையும் அடைந்திடவே, பெயரையும் புகழையும் அடைந்திடவே, திருக்குறள் தான் வழியை சொல்லிடுதே. தாத்தா சொன்னா கேட்டிடணும், திருக்குறளை கையில எடுத்திடணும். ஒவ்வொரு சொல்லிலும் பொருள் இருக்கு, அதை உணர்ந்து படித்தால் பயன் இருக்கு. ஒவ்வொரு சொல்லிலும் பொருள் இருக்கு, அதை உணர்ந்து படித்தால் பயன் இருக்கு. தீமை என்ற நோயை ஒழித்திடவே, தீமை என்ற நோயை ஒழித்திடவே, குறள் எல்லா மருந்தையும் சொல்லி இருக்கு. தாத்தா சொன்னா கேட்டிடணும், திருக்குறளை கையில எடுத்திடணும். கோடி நூல்களில் இல்லாததும் இந்த ஈரடி நூலில் இருக்கிறதே. கோடி நூல்களில் இல்லாததும் இந்த ஈரடி நூலில் இருக்கிறதே. எந்த கடவுளின் பெயரையும் சொல்லாததால், எந்த கடவுளின் பெயரையும் சொல்லாததால், அதை எல்லா மதமும் ஏத்துக்குதே. தாத்தா சொன்னா கேட்டிடணும், திருக்குறளை கையில எடுத்திடணும். காலையில் எழுந்ததும் படிச்சிடணும், குறளை மனதில் நல்லா பதிச்சிடணும். தாத்தா சொன்னா கேட்டிடணும், திருக்குறளை கையில எடுத்திடணும். தாத்தா சொன்னா கேட்டிடணும், திருக்குறளை கையில எடுத்திடணும். தாத்தா சொன்னா கேட்டிடணும், திருக்குறளை கையில எடுத்திடணும். காலையில் எழுந்ததும் படிச்சிடணும், குறளை மனதில் நல்லா பதிச்சிடணும். காலையில் எழுந்ததும் படிச்சிடணும், குறளை மனதில் நல்லா பதிச்சிடணும். தாத்தா சொன்னா கேட்டிடணும், திருக்குறளை கையில எடுத்திடணும். கல்வியை எல்லாரும் கற்றிடணும், உயர்ந்த பண்பை நல்லா வளர்த்திடணும். கல்வியை எல்லாரும் கற்றிடணும், உயர்ந்த பண்பை நல்லா வளர்த்திடணும். பெயரையும் புகழையும் அடைந்திடவே, பெயரையும் புகழையும் அடைந்திடவே, திருக்குறள் தான் வழியை சொல்லிடுதே. தாத்தா சொன்னா கேட்டிடணும், திருக்குறளை கையில எடுத்திடணும். ஒவ்வொரு சொல்லிலும் பொருள் இருக்கு, அதை உணர்ந்து படித்தால் பயன் இருக்கு. ஒவ்வொரு சொல்லிலும் பொருள் இருக்கு, அதை உணர்ந்து படித்தால் பயன் இருக்கு. தீமை என்ற நோயை ஒழித்திடவே, தீமை என்ற நோயை ஒழித்திடவே, குறள் எல்லா மருந்தையும் சொல்லி இருக்கு. தாத்தா சொன்னா கேட்டிடணும், திருக்குறளை கையில எடுத்திடணும். கோடி நூல்களில் இல்லாததும் இந்த ஈரடி நூலில் இருக்கிறதே. கோடி நூல்களில் இல்லாததும் இந்த ஈரடி நூலில் இருக்கிறதே. எந்த கடவுளின் பெயரையும் சொல்லாததால், எந்த கடவுளின் பெயரையும் சொல்லாததால், அதை எல்லா மதமும் ஏத்துக்குதே. தாத்தா சொன்னா கேட்டிடணும், திருக்குறளை கையில எடுத்திடணும். காலையில் எழுந்ததும் படிச்சிடணும், குறளை மனதில் நல்லா பதிச்சிடணும். தாத்தா சொன்னா கேட்டிடணும், திருக்குறளை கையில எடுத்திடணும்.